நிலத்துல தேட வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை நேசிக்க வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த 7 நாட்களும் நம்முடைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். இந்த 6 நாட்கள், கடந்த 6 நாட்களும் நம்முடைய காரியங்களை பார்க்க வந்தோம். 7வது நாள் நம்ம ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவ பயம் என்றால் என்ன? இந்த தேவ பயத்தை குறித்து உங்களோட பேச போறேன். நிறைய சமயத்துல நம்ம தேவ பயத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா தேவ பயத்தின் ஒரு 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவ பயம்னா என்ன? முதலாவது தேவ பயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனை கனம் பண்ணுவது. சொல்லுங்க, ஆண்டவரை கனம் பண்ணுவது. ரெஸ்பெக்ட் ஒரு ஹானர் தி காட். ஹalleluya. தேவனை கனம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரை கனம் பண்ணது உண்மையிலே சொல்லுங்க. நீங்க கனம் பண்றீங்களா உங்களுடைய வாழ்க்கையில? ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவரை கனம் பண்ணுறேனா இல்லையா? ஆமென். நம்ம ஆண்டவரை கனம் பண்ணோம் அப்படின்னா முதல் இடம் ஆண்டவருக்கு தான் கொடுப்போம். யாருக்கு முதல் இடம் கொடுப்போம்? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களோட பேசுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீ சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அவருடைய சித்தத்தினாலே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்முடைய தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். இந்த பூமியில உருவாக்கப்பட்டதும் வந்தது எல்லாமே தேவனை தவிர வேற எங்குமே வரவில்லை. நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக நம்ம இன்றைக்கு வர வேண்டும். சபை வர வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம யாரை ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நீதி உள்ளவராய் இருக்கிறார். நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம கனம் பண்ண வேண்டும். ஆண்டவரை கனம் பண்ணும் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னது மாதிரி ஆண்டவருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கணும். முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு எந்தெந்த காரியத்திலெல்லாம் முதலிடம் கொடுக்கிறீர்கள்? கரெக்டா சமயத்துக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைமை பிக்ஸ் பண்ணி, சாயந்தரம் 7 மணிக்கு இல்ல 8 மணிக்கு இல்ல 6 மணிக்கு இல்ல 9 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட சமயத்தை பிக்ஸ் பண்ணி, அந்த சமயத்துல நான் ஆண்டவரை தேடுகிறேன், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றதவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை கரெக்டா கொடுக்கணும். ஆமென். நம்ம எல்லா காரியத்திலையுமே சமயத்தை கரெக்டா கீப் பண்ணுவோம். நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? 7 மணிக்கு வேலை அப்படின்னா 6:55க்கே போயிடுவோம். ஏன்னா அந்த வேலையில அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கும். அந்த வேலையை ரொம்ப நேசிக்கிறோம். ஆனா நம்ம சபைக்கு வரும் பொழுது நம்ம எப்படி வாரோம்? எத்தனை மணிக்கு வாரோம்? 8 மணிக்கு ஆராதனை அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு வந்து நிற்கும்? இது ஆண்டவரை கனம் பண்ணிக்கிற ஒரு காரியம். ஒரு முக்கியமான ஒரு ஆளு உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களை கூப்பிடுதாங்க அப்படின்னா நீங்க எத்தனை மணிக்கு போய் நிற்பீர்கள்? அவங்களை எப்படி கனம் பண்ணுவீர்கள்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி கனம் பண்ணுகிறோம்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய வீட்டுல ஜெபிக்கிற சமயத்தை, ஆண்டவரை தேடுகிற சமயத்தை மற்ற யாருக்கும் கொடுக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. அந்த சமயத்துல உங்களுடைய நண்பர்களோடு நீங்க பேசுகிறீர்களா? அந்த சமயத்துல மற்ற யாருக்கும் உங்களுடைய சமயத்தை கொடுக்கிறீர்களா? தேவரை எப்படி கனம் பண்ணுகிறோம்? சொல்லுகிறோம், நான் ஆண்டவரை கனம் பண்ணுறேன். ஆமென். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். சண்டே ஆராதனை அந்த 2 மணிக்கூர் வந்து போவது அல்ல. அனுதின வாழ்க்கையில் தேவனோடு உள்ள உறவு. ஆண்டவரை கனம் பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். எத்தனை பேரு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஆகாரத்துக்காக நன்றி சொல்கிறீர்கள்? நீங்க வேலைக்கு போயிட்டு வந்த உடனே
ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த நாளிலும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ஆண்டவரை, எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரல, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில மரணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர்களை பிடித்து கொண்டு போகிறது. ஆனா நான் உயிரோடு இருக்கிற இதற்கு நன்றி எத்தனை பேர் நன்றி சொல்கிறேன். அந்த சாப்பாடு எடுத்து வைத்து ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததுக்காய் நன்றி எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேசத்துல நீங்க சிரியா, இப்போ அந்த பாலஸ்தீனோ இந்த சுற்றிலும் இருக்கிற சில தேசங்களில யுத்தத்தினால் ஜனங்கள் ஆகாரத்துக்கு, ஒரு நேர ஆகாரத்துக்கு அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு நேரம் ஆகாரம் இல்ல. அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அந்த வண்டியில ஓடுதாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான், 3 நேரம் சாப்பிடணும்னு கிடையாது, ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். ஒரு நேரம் ஆகாரத்துக்காக ஓடுகிறார்கள். 3 நேரம் நல்லா சாப்பிடுது. ஆண்டவர் நல்லா ஆகாரத்தை, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா ஆண்டவருக்கு எப்படி நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம உண்மையில நன்றி சொல்லுதமா. இந்த இடத்துல வந்து நான் துதிக்க சொன்னேன். எத்தனை பேர் உண்மையில உங்களுடைய இருதயத்தை வந்து துதித்தீர்கள்? எத்தனை பேர் உண்மையில ஆண்டவரை நேசிக்கிறீர்கள்? எனக்கு வேண்டி யாரும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு வேண்டி யாரும் ஆண்டவரை துதிக்க வேண்டாம், யாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு ஜீவனை தந்த ஆண்டவர். ஆமென். எத்தனையோ மரண போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. எத்தனையோ நிமிஷம், ஒரு நிமிஷம் ஆண்டவர் உங்களை விட்டு விலகினார், என்னை விட்டு விலகினார், நம்மளை விட்டு விலகினார் அப்படின்னா மரணம் நம்மளை பிடித்துக் கொண்டு போகும், வியாதி பிடித்துக் கொண்டு போகும், பிசாசு பிடித்துக் கொண்டு போவான். கோழி தன்னுடைய குஞ்சுகளை சிறகின் கீழ் வைத்து பாதுகாப்பது போல தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நம்ம எப்படி கனம் பண்ணாமல் இருக்க முடியும்? அந்த தேவனை எப்படி ஆராதிக்காமல் இருக்க முடியும்? அந்த கடவுளுக்கு எப்படி நம்முடைய சமயத்தை கரெக்டாக கொடுக்காமல் இருக்க முடியும்? அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய சமயத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு சீரியலை நீங்க பாக்குறோம், அந்த எபிசோடு அடுத்த தடவை என்ன செய்யணும்? பாத்துறணும். ஒரு கரண்ட் கட் ஆனாலும் யூடியூப்லயாச்சும் போய் என்ன செய்யணும்? போன்லயாச்சும் போய் பார்க்கணும். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஒரு சீரியலுக்கு, எவ்வளவு முக்கியத்துவம் யோசித்து பாருங்க. ஒரு சினிமாக்கு எவ்வளவு முக்கியத்துவம். அல்லேலூயா. அதே முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கமா? ஆமென். அல்லேலூயா. நீங்க வந்து சினிமா பார்க்காதீங்க நான் சொல்ல மாட்டேன், நீங்க சீரியல் பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அதுல இருந்து நல்ல காரியங்கள் கிடைச்சு அப்படின்னா தைரியமா பாருங்க. நல்லதே சொல்லுங்க. 2.5 மணி நேரம் ஒரு சினிமா நான் பாக்குறேன், அந்த 2.5 மணி நேரத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயங்கரமா பலப்படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க, பாருங்க. அல்லேலூயா. இல்ல 2.5 மணி நேரத்துல என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் போய் ஏதோ ஒரு சிந்தனையில நான் பித்து பிடிச்ச மாதிரி நடக்க அப்படின்னா பார்க்காதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எது எது பக்தி விருத்தியை கொண்டு வருகிறதோ அதை நீங்க பாருங்க. அல்லேலூயா. எனக்கு சினிமா பிடிக்காது. ஆமென். அது பொதுவா நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்படிதான். அல்லேலூயா. நான் அப்படியே முன்னாடி சின்ன வயசுல பார்த்திருந்தா கூட ஒரு படத்தை முழுவதும் நான் பார்த்தது கிடையாது. பகுதியா தான் என்ன செஞ்சிருப்பேன், பார்த்திருப்பேன். அல்லேலூயா. அவன் நமக்கு எந்தெந்த காரியங்கள் பக்தி விருத்தியை கொண்டு வருகிறதோ அதை மாத்திரம் நம்ம செஞ்சா போதும். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மதிப்பையும் இன்னைக்கு நம்ம கொடுக்கிறோமாங்கிறதான் பார்க்கணும். ஒரு சீரியலுக்கும் சினிமாக்கும் ஒரு பாட்டுக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கூட ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டோம். நான் சொல்றது கரெக்டா? நான் கேட்ட உடனே நிறைய பேர் சொன்னாங்க, நான் ஆண்டவரை கனம் பண்ணிக்கிறேன். ஆமென். ஆனா இப்ப நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் உண்மையிலே கனம் பண்ணுகிறீர்களா? எத்தனை விஷயத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள்? ஆமென். உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய சமயம், உங்க நண்பர் கூப்பிட்டார் அப்படின்னா உடனே ஓடி போறேன். ஆமென். அவரை துக்கப்படுத்திட கூடாது, அப்படிதானே? என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் என்ன செஞ்சிருவான், நான் போகாட்டி இல்ல நான் அந்த போன் எடுத்து பேசாட்டி அவன் வந்து துக்கப்படுத்திடுவான். ஒரு மனுஷனை துக்கப்படுத்த ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறோம், ஆனா தேவனை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கனம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. உண்மையில நான் சொல்லுறேன், ஆண்டவர் நம்ம கனம் பண்ண வேண்டும். தேவ பயம்னா என்ன அப்படின்னா, முதலாவது தேவனை கனம் பண்ணுவது. உங்களுக்கு 2 வசனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 66:1.
வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. போதும். வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்? வானம். அப்ப எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம்? வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. ஆமென். அதுல அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 33 அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 33:8-9. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாருங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம், அதை பத்தி சொல்லிட்டு வாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களுக்கு ஆண்டவரை பக்தி, ஆண்டவரை பற்றி உள்ள கனம் குறைஞ்சு போனதுனாலதான் சொல்லுது. ஆமே. அநேக சமயத்துல பிற மதத்திலிருந்து வந்தவங்க ஆண்டவர் ரொம்ப கனம் பண்ணதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமே. ஆனா இந்த பரம்பரையா வருத கிறிஸ்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு மேல ஒரு கனமும் இருக்காது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது. ஏதோ வந்துட்டு போற மாதிரி தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்றைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆண்டவரை கனம் பண்ணிக்கிற கனம் வேணும். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் யாரு? நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? ஆண்டவர் கேட்கார். அல்லேலூயா. என் கனம் எங்கே? நீங்க எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிடுறீங்க, என்னை ஆராதிக்கிறீங்க, ஆனா எனக்குரிய கணத்தை நீங்க எங்க தாரீங்க? ஆமே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதிப்பதற்கு அவ்வளவு கஷ்டம். அந்த 2.5 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்து ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கே நிறைய கஷ்டம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேலை நமக்கு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பயங்கர பிஸி தான். ஆண்டவர் ஒரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில பிஸி ஆனா அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமே. எல்லா நாளும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவருக்கு எங்க கனம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்க. நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? என் கனத்தை நீங்க எப்படி காண்பிக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார். பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி எனக்கு அது தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்னை கவனிங்க, ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. யாராரு கர்த்தரை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் கனம் பண்ணுவார். அநேக ஆசீர்வாதங்களை வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம், அப்படிதானே? அதுல ஒரு ஆசீர்வாதமா நீங்க எடுத்துக்காங்க. ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களே ஆண்டவர் கனம் பண்ணுவார். நீங்க ஆண்டவரை கனம் பண்ண அப்படின்னா அவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கான வழிகளை துறப்பதற்கு வல்லமையா உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில முதலிடம் நீ உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். உங்களைத்தான் நான் கனம் பண்ண போகிறேன். ஆமென். ஆண்டவருக்கு சொல்லி கொஞ்சம் சமயத்தை நீங்க தனியா ஒதுக்கி வைங்க. ஆமென். அந்த சமயத்துல வேற யாரோட நீங்க பேச வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கிற சமயத்துல ஆண்டவரோட உறவாடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச அளவு ஆராதனைக்கு வர்றது மாதிரி பாருங்க. ஆண்டவர் வந்து கனம் பண்ணுங்க. பாருங்க, 6 நாள் நல்ல வேலை செய்கிறோம். முடிஞ்ச அளவு நேரத்தை ஆராதனைக்கு வந்து ஆண்டவரை கனம் பண்ணும்படி பாருங்க. நமக்கு வந்து ஏதாவது ஒரு எந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சிருவோம். ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை
நம்ம ரொம்ப தீர்மானம் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இனிமே என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை கனம் பண்ணுவேன். நீங்க ஆண்டவர் மாத்திரம் கனம் பண்ணிட்டே அப்படின்னா ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எந்தெந்த மனிதர்கள் ஆண்டவரை கனம் பண்ணினார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். தாவீது ஆண்டவரை கனம் பண்ணுகிறவனாகத்தான் காணப்பட்டார், தாவீது ராஜா. அதனாலதான் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஆண்டவர் நம்மளை கனம் பண்ணும் போது வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீங்க கனம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை வேற எதுக்கும் கொடுக்காதீங்க. டிவிக்கு கொடுக்காதீங்க, சீரியலுக்கு கொடுக்காதீங்க. ஆமே. அந்த நான் உண்மையில சொல்றேன், சீரியலை பார்த்து நிறைய பேர் கெட்டு போனதான் மிச்சம். குடும்பங்கள் அநேக பேரு இந்த சீரியலை ஏதாவது ஒரு சீரியல்ல நல்ல காரியத்தை நீங்க பார்க்கலாம். 8 மணில இருந்து 10 மணி வரை ஒரு சீரியல் வச்சு அப்படின்னா அந்த சீரியல்ல நல்ல காரியத்தை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சீரியல் இருக்கிறது எல்லாத்துக்குமே 2 பொண்டாட்டி குறைஞ்சது இருக்கும். ஆமே. இதுலதான் அந்த சீரியல் என்ன செய்யுது, ரன் ஆகுது. அல்லேலூயா. இத பாக்குறதுக்கு நம்ம வேற உட்கார்ந்து இருக்கோம். ஆமே. அதுல குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகளும் வருது. அது எப்படி ஒரு குடும்பத்தை தவறா நடத்தலாம் என்பதைத்தான் அந்த சீரியலை காண்பிக்காங்க. அதை போய் உட்கார்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம். உங்களுக்கு பக்தி விருத்தி ஏற்படுகிற காரியங்களை பாருங்க. நல்ல காரியங்கள் இருக்கு. ஆமா. அந்த டைம்ல எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கு. உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணத மாதிரி காரியங்கள் இருக்கு. தேவையில்லாத காரியங்களை பார்த்து உங்களுடைய கண்களை வேஸ்ட் ஆக்கி உங்களுடைய சமயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை நம்ம என்ன செய்வோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுப்போம். அல்லேலூயா. கனம் பண்ணுவோம். ஆண்டவர் என்ன செய்வோம்? கனம் பண்ணுவோம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது கீழ்ப்படிதல். இது கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் விரும்புகிற ஒரு காரியம். ஒரு தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதே போல தேவன் தன்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். இன்னைக்கு கீழ்ப்படியாமையினாலதான் பல பேரு சில சாபத்துக்குள்ளாக இருப்பதும் ஆண்டவர் விட்டு பிரிவதற்கான ஒரு காரணமே கீழ்ப்படியாமை தான். பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசித்தோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 2ஆம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இந்த இடத்துல சவுலுடைய ராஜ்யபாரம் எடுக்கப்படுவதற்கான ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொல்லுவாரு, அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள போக விட மாட்டாங்க, அவங்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவாங்க. உடனே ஆண்டவர் சாமுவேல் மூலமா சொல்வாரு, அமலேக்கியர்கள் எல்லாத்தையும் அழித்து போடணும். உடனே சவுல் என்ன செய்வார் அப்படின்னா அந்த ராஜாவையும் அங்க உள்ள நல்ல மிருகங்களை மாத்திரம் கொண்டு வந்துருவார், பாக்கி எல்லாத்தையும் அழிச்சுடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னதை செய்யாம இவருக்குன்னு சொல்லி சில காரியங்களை அங்க செஞ்சு வைப்பார். உடனே தான் தாவீது சொல்லுவாரு, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால உன்னுடைய பலி எனக்கு தேவையில்லை. அந்த இடத்துல இவங்க கொள்ளையடித்து வந்த பெரிய கொளுத்த கன்றுகள் மாடுகள்லாம் இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாடுகள் ஆண்டவருக்கு வேண்டி பலி செலுத்திடலாம். கீழ்ப்படியாமை பலி செலுத்துவது அது தேவனை மகிமைப்படுத்தாது, தேவனை பிரியப்படுத்தாது. அப்பதான் சாமுவேல் சொல்லுதாரு, நீ ஆண்டவருக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியல. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நீ என்ன பலி செலுத்த போகிறாய்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. ஆமென். பாருங்க, ஆதாமும் ஏவாளும், ஆதாம் பெரிய பாவம் செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. விபச்சாரம் செய்யல, அவர் விக்கிரக ஆராதனை பண்ணல. ஆனா ஒரே ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு, கீழ்ப்படியல. எல்லா பாவங்களை காட்டிலும் பெரிய பாவம் என்ன அப்படின்னா கீழ்ப்படியாமல் போவது. கீழ்ப்படியாததுனால அநேக பேர்கள் தன்னுடைய வாழ்க்கைகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுது. இடத்துல பாருங்க, சவுலுடைய ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டதற்கான பிரதான காரணம் கீழ்ப்படியவில்லை கர்த்தருடைய வார்த்தை.
இல்லாத பட்சத்துல ஆண்டவர் அவரை நிலைநிறுத்திருப்பார். அதே சமயத்துல தாவீதை பாருங்க, தாவீது பெரிய பாவத்தை செய்தார். ஆமென். பெரிய பாவத்தை செஞ்சார். ஆனா அந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுதார், என் இருதயத்துக்கு இவன் ஏற்றவன். ஏன் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார் அப்படின்னா, அவர் கீழ்ப்படுகிறவரா இருந்தார். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில செய்து முடித்தார். எப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்கிறவராக இருந்தார் தாவீது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28 1-2 வசனங்களை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மை வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது இப்பொழுது கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில் வந்து குவியும். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் நிறைய ஆண்டவர் வச்சிருக்கார். கீழ்ப்படிதல் மூலமாக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் மனிதர்களை டிசைனாக கர்த்தர் விரும்புகிற விருப்ப பிரகாரமாக படைத்திருக்கிறார். நீங்க இப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் எப்படியும் வாழுவேன் அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படியும் வாழ்வேன்னா பெரிய பிரச்சனைகளை போராட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கணும். இன்னைக்கு மனிதன் தனக்கு தோன்றின வழியில் நடக்கிறார். மனிதர்களுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரணம். அல்லேலூயா. நிறைய பேர் தனக்கு தோன்றின பிரகாரம் வாழ்வது. எதுனாலும் செய்வேன், என்னை கேட்பதற்கு யார், என்னை யார் கேட்க முடியும், இது என்னுடைய வாழ்க்கை, நான் எப்படியும் வாழ்வேன், எனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, எனக்கு பலம் இருக்கு, நான் எப்படியும் வாழ்வேன், என்னை யார் கேட்க முடியும். ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை, கலகம் பண்ணுகிற வாழ்க்கை. எங்கெல்லாம் கலகம் இருக்கிறது அங்கெல்லாம் அழிவை நம்ம பார்க்க முடியும். சோதம் குமாரால கலகம் பண்ணினார்கள், கலகத்தின் பலன் அழிவாக காணப்பட்டது. எங்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறது அங்கெல்லாம் சாபத்தை பார்க்க முடியும். கீழ்ப்படியாம இருக்கிற இடத்துல மரணத்தை பார்க்க முடியும். கீழ்ப்படியாமல் இருக்கிற இடத்துல வியாதியை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பாவம் செய்து அழிந்தவர்களை விட கீழ்ப்படியாமல் அழிந்தவர்கள் தான் கூடுதல். பாவம் செய்தவர்கள் கூட ஆண்டுடைய சமூகத்துல திரும்பி வந்ததை எத்தனையோ வேத வசனத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆனா கீழ்ப்படியாமல் போனவர்களை பாருங்க, அதோட முடிச்சு அவங்க சாப்பிட்டு எத்தனை பேர் கீழ்ப்படியாமல் போனார்கள். இன்னைக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு டிசைனாக மாற வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எதை டிசைன் பண்ணியிருக்காரோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ இங்க இருந்து ஒரு பஸ் ஏறுதோம். இந்த பஸ்ல திருவனந்தபுரம், நம்ம போக வேண்டிய இடம் திருவனந்தபுரம்னு வச்சுட்டாங்க. நம்ம இங்க இருந்து வரதவர் ஏதோ ஒரு பஸ்ல ஏறி எங்கேயோ போய் நின்னுட்டு இதுதான் திருவனந்தபுரம்னா நடக்குமா? நம்ம திருவனந்தபுரத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த வண்டி எங்க வருதோ அந்த இடத்துல அந்த ஸ்டாப்ல நிக்கணும். திருவனந்தபுரம்ல டிக்கெட் எடுக்கணும். அப்பதான் அங்க போய் என்ன செய்ய முடியும், சேர முடியும். ஏதோ தேனி பக்கத்துல இறங்கிட்டு அங்க போய் திருவனந்தபுரத்தை என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற பிரகாரமாக அந்த டிசைன்ல நடக்கும் பொழுது ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்வீர்கள். அநேக சமயத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது பிசாசு கிடையாது. சொல்லுங்க, பிசாசு எல்லாத்தையும் பிசாச குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்முடைய எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கீழ்ப்படியாகும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட சொல்ல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுதாரே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ. அல்லேலூயா. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோகம் அவனோடு கூட போனான்.
ஆபிரகாம் அவனை ஆராரை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தார். பாருங்க, ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக ஆபிரகாம் போன பொழுது ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவுக்கு கீழ்ப்படுகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. நான் எப்படி இருக்கேன் வாழ்க்கையில? என் வாழ்க்கையில உண்மை இருக்கா? நான் கீழ்ப்படுகிறேனா? நான் ஆண்டவருக்கு வேண்டி எப்படி வாழ்கிறேன்? கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தேவையாக காணப்படுகிறது. கீழ்ப்படிதல்னால ஆசீர்வாதம் சம்பவிக்கும். கீழ்ப்படிதல்னால நன்மைகள் சம்பவிக்கும். கீழ்ப்படிதல்னால வழிகள் துறக்கப்படும். கீழ்ப்படிதல்னால சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி 7 தடவை ஆமென் ஆமென் போய் யோர்தான்ல என்ன செய்யுங்க குளிக்க சொன்னார். யார் குளிக்க சொன்னா? எலிசா தீர்க்கதரிசி. உடனே இவன் சொல்லுதான், அப்படி இல்ல, நான் இதை விட பெரிய பெரிய குளத்தை எல்லாம் என்ன செஞ்சிருக்கேன், பார்த்திருக்கேன். அதை விட இது சுத்தமான இது குளமா அப்படின்னு சொல்லி யாரு? நாகமான் கேட்கிறான். இந்த நாகமான் யாரு? அப்போ இவன் ரொம்ப குஷ்டரோகியா இருக்கிறான். இந்த குஷ்டரோகம் மாறுபடி எலிசா இடத்துல மாறான். அப்ப எலிசா சொல்லுகிற ஒரு காரியம், நீ போய் என்ன செய், யோர்தான் நதியில 7 தடவை முங்கி எழு. சொன்னதை கீழ்ப்படிந்த உடனே தன்னுடைய வியாதி மாறினது. கீழ்ப்படிதல் வியாதிகளை மாற்றும். ஆமென். ஆண்டவரே ஒருத்தன் வாரார், ஒரு குள்ள வாரான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கான், ஆண்டவரே எனக்கு கண்ணு என்ன செய்யணும், பார்வை அடையணும். ஆண்டவர் என்ன செய்தாலும் துப்புதார். அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் தரையில துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்ணின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை இழந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். இதெல்லாம் நல்லவண்டியன வாசல இயேசு சோறு உண்டாக்கி அப்படினா. ஆமென். பாருங்க, அப்போ இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கீழ்ப்படிதலை இவன்ட்ட காண்பிக்காரு. துப்புதாரு, என்ன செய்தாரு, ஒரு சேர் உண்டாக்குதாரு, அதை அவன் கண்ணுல வைக்காரு, வச்சுட்டு சொல்லுதாரு, நீ என்ன செய், சீலோவாம் குளத்துல போய் கழுவு. இவன் வேணா கேட்டிருக்கலாம், நீங்க தான் நிறைய குருடர்களை என்ன செய்யுங்க, என்ன செய்றீங்க, பார்வடைய வைக்கிறீர்கள. உங்களை தொட்டவங்க என்ன செய்தாங்க, விடுதலை ஆக்கப்படுதாங்கல்ல. நீங்க தொட்டவங்களும் விடுதலை ஆக்குதாங்களே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா விடுதலை ஆகுது. அப்புறம் ஏன் நான் போகணும்? அப்புறம் நான் போய் ஏன் இதை செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ செய். சில சமயத்துல அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, வியாதி மாறணும் அப்படின்னா, கீழ்ப்படிதலின் மூலமா தான் நடக்கும். அல்லேலூயா. அது ஆண்டவர் இதுல காண்பிப்பாரு. வியாதி மாறுவதற்கான இனி ஒரு காரணம் கீழ்ப்படியணும். இவன் ஒருவேளை கீழ்ப்படியாதவனா இருந்திருப்பான். வீட்டுல யாரு சொன்னாலும் கேட்காதவனா இருந்திருப்பான். ஆண்டவருக்கும் கீழ்ப்படியாதவனா இருப்பான், மனுஷனுக்கும் கீழ்ப்படியாதவனா இருந்திருப்பான். ஆண்டவர் எனக்கு காண்பிச்சு கொடுக்காரு, நீ கீழ்ப்படிஞ்சதுனால உனக்கு அற்புதம் நடந்திருக்கு. ஒருவேளை இந்த பாடம் இந்த குருடனுடைய வாழ்க்கையை முழுவதுமா மாற்றிருக்கும். இனியும் நான் ஆண்டவர் கீழ்ப்படிவோம்னு ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பான். ஆமே. ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவோம்னு ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பான். ஆமே. தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வாழ்க்கையை மாற்றும். சின்ன கீழ்ப்படியாமை நிறைய பேருடைய வாழ்க்கைய தொலைத்து போட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு தடவை ஒரு பையன்ட்ட அவங்க பாட்டி சொல்லுதாங்க, நீ என்ன செய்யணும், அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து வெளியில டூருக்கு போறாங்க, ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து. அப்போ அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டி சொல்லுது, தம்பி நீ இன்னைக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், டூருக்கு போக வேண்டாம், உன் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். உடனே இப்ப அந்த பாட்டிக்கு கிளம்புற கிளம்பி உனக்கெல்லாம் என்ன தெரியும், சாகாம நீ என்ன செய்த, கிடந்து என்னைய தொந்தரவு பண்ணத, போயிட்டான். அல்லேலூயா. இப்போ போயாச்சு. போய் ஒரு 3 மணி நேரம் கழிஞ்சு ஒரு நியூஸ் வருது, இவங்க போன வண்டியில போன 5 பேரும் இறந்துட்டாங்க. வண்டி இடிச்சு, ஒருத்தவன தப்பிக்கல. ஒரு கீழ்ப்படியாமை அவனுடைய ஜீவனையே கொண்டு போய். ஆமே. இன்னைக்கு
பல சமயத்துல ஊழியர்கள் சபைக்கு வான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வெளியில ஆபத்து காத்திருக்கு, நீ சபைக்கு வா அப்படின்னா கீழ்ப்படிஞ்சு சபைக்குள்ள வந்துடணும். உங்க வீடுகள்ல ஜெபம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சத்தம் உங்களுக்கு நேரா வருது அப்படின்னா, ஊழியக்காரங்கள பேச அப்படின்னா கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமென். இந்த நம்ம சபைக்கு நேரத்தை வந்துகிட்டு இருந்த ஒரு ஆள்கிட்ட, ஆமென், டாடி ஒரு காரியத்தை சொன்னார், அப்பா ஒரு காரியத்தை சொன்னார், உங்க வீட்டுல இந்த வாரம் கூட்டம் வைக்கணும் அப்படின்னு. அவங்க அதை கேட்கல. அதனால அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆபத்தை சந்திச்சதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையில நடந்த காரியம். ஆமென். இன்னைக்கு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஊழியர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் எதை காண்பிக்கு சொல்லுங்க? தேவ பயத்தை காண்பிக்கு. ரெண்டு விஷயத்தை சொன்னேன். எதனா சொன்ன? முதலாவது, ஆண்டவரை கனம் பண்ணுவது தேவனுக்கு பயப்படுதல். இரண்டாவது, கீழ்ப்படிதல் தேவனுக்கு பயப்படுதல். மூன்றாவது சொல்லுங்க பாருங்க, உண்மையும் நீதியுமாக வாழ்வது, அநீதியை வெறுப்பது தேவனுக்கு பயப்படுதல். கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற நிலைமையில் மனிதன் வாழ வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு முன்பாக எல்லா மனிதர்களும் நிர்வாணிகளாகவும் எப்படி இருக்காங்க? வெளியரங்கமா இருக்கிறது. நிர்வாணம் என்ன? ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது அல்ல, சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிர்வாணமா தெரிகிறது. எல்லாரும் கவனிங்க. ஆமே, நம்முடைய சிந்தனைகள். இப்போ எஸ்தர் பக்கத்துல இருக்கிற சரண்யாக்கு எஸ்தர் என்ன யோசிக்கானே தெரியாது. ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து ஒன்னிச்சு வராங்க, ஒன்னிச்சு சாப்பிடுறாங்க. அக்காயும் தங்கச்சியும் நல்ல ஒரு, நாங்க பார்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்க, இணை புரியாத நண்பர்களா இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் யார் யோசிக்கிறதுன்னு எஸ்தர் யோசிக்கிறது சரண்யாவுக்கு தெரியாது, சரண்யா யோசிக்கிறது எஸ்தருக்கு தெரியாது. ஒண்ணு இல்ல, தங்கவாண்டி அண்ணனையும் அக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னு தங்கவாண்டி அண்ணனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. என்ன தங்கவாண்டி அண்ணன் என்ன யோசிக்காருன்னு. ஆனா ஆண்டவருக்கு முன்பாக எல்லாமே தெரியுது. ஆண்டவர் பார்க்கும்போது நீங்க என்னென்ன யோசிக்கிறது, இப்ப என்ன யோசிச்சு, இப்ப எத்தனை பேர் அமெரிக்கால இருக்கேன்னு தெரியல, இல்லையா? எத்தனை பேரு கீழே கடையில மீன் கடையில நின்று இறைச்சி வாங்கிட்டு இருக்கேன், மீன் கடையில கேந்திரல, இறைச்சி கடையில கேந்திர. தங்கவாண்டியான பார்த்ததுக்கு அப்போ தங்கவாண்டியான இறைச்சி கடையில தான் நிக்காரு நினைக்கிறேன். ஆமே. அப்போ நம்முடைய சிந்தனைகள் எங்கெங்கெல்லாம் போகுது ஒரு நிமிஷத்துல, இல்லையா, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தங்கவாண்டி நினைக்காரு எப்போ முடிக்க போறாரு சமயம், அப்பப்போ போனை பார்த்துக்கிட்டு நம்ம இரு, எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் கொஞ்சம் தீர்க்க தெரிஞ்சாலும் நான் சில விஷயங்கள் என்ன செய்வேன், கேட்ச் பண்ணிடுவேன். இல்லையா? அப்போ நம்முடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? வெளியரங்கமா இருக்கிறது. ஒரு ஆளை பத்தி தவறா நினைச்சாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு ஆளுக்கு மேல போராமப்பட்டாலும் ஆண்டவருக்கு தெரியும். இவன் நல்லாக கூடாது நினைச்சா யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது? ஆண்டவருக்கு தெரியுது. ஒவ்வொருடைய நினைவுகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நீதிமானாக வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாம் நீதிமான் ஆயிட்டோம். ஆனா நீதிமானுடைய சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கணும், நீதிமானுடைய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். ஆமென். யாரையும் தவறா பேசக்கூடாது. யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை பத்தி, வேற ஒரு ஆளை பத்தி உங்கள்கிட்ட பேச வந்தாங்க அப்படின்னா உங்க காதை மூடிட்டு ஓடிடுங்க. காதை கொடுத்து கேட்டீங்க அப்படின்னா அடுத்து பேசுறது உங்களை பத்தி வேற ஒரு ஆள்கிட்ட பேசும். ஆமே. யார பத்தியும் புரணி பேசிடவே கூடாது. தேவ பிள்ளைங்க யார பத்தியும் தவறான காரியங்களை கேட்கவே கூடாது. நல்லதை பேசுங்க. அவங்ககிட்ட பார்த்த ஒரு 90% தவறா இருக்கும், சிலப்ப 10% நல்லா இருக்கு. அந்த 10% பேசுங்க. ஏதோ ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கை நடந்துச்சுன்னா அதை பேசுங்க. நீதி உள்ளவர்களா நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர், இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தரனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் பேசுகிறத பார்க்காரு, நான் பார்க்கிறத பார்க்காரு, நான் சிந்திக்கிறத பார்க்காரு, நான் எதை கேட்டுக்கிட்டு இருக்க அதை பார்க்காரு. நான் தனிமையில இருக்கேன். தங்கவாண்டியன் எங்க பாருங்க, நான் தனிமையில இருக்கேன், என்னை யாருமே பார்க்கல.
இதுதான் நம்முடைய அநேக சமயத்துல சிந்திக்கும். எல்லாருக்கும் நம்ம தனித்தனியா ரீதியில ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். அப்பமெல்லாம் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் எல்லாருடைய கண்களையும் மறைச்சு இந்த காரியத்தை செய்யலாம், என்ன யாரும் பாப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுதாரு, ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாம் நிர்மாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. தனிப்பட்டவங்களுடைய ரூம்ல நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வெளியே நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, யாருக்கும் தெரியாம எங்கெல்லாம் போறீங்க, இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ரூபாய் கூட மற்றவருடைய பணம் நம்முடைய கையில இருக்கக்கூடாது. ஆமென். சில சமயத்துல நான் கடைக்கு போகும்போது, சில சமயத்துல நான் 50 ரூபா கொடுப்பேன், சில சமயத்துல ஒரு தடவை 400 ரூபாய் கையில திருப்பி தந்துட்டாங்க. 450 ரூபா, 500 ரூபா அப்படி நான் அந்த பைசா திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அடுத்தவருடைய எந்த பணமும் நம்ம கையில இருக்கக்கூடாது, அடுத்தவருடைய எந்த காரியம் நம்ம கரத்துல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீதி உள்ளவர் என கர்த்தர் பார்க்கார். நம்ம நீதி உள்ளவரா இருக்கும் போது தேவன் நமக்கு நீதி உள்ளவரா இருப்பார். நீங்க வேத வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. எங்கெல்லாம் மனிதர்கள் நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்களோ அவர்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கார். நோவா நீதி உள்ளவனா இருந்தான், நோவாவை தேடி ஆண்டவர் வந்தார். ஆபிரகாம் நீதி உள்ளவனா இருந்தார், ஆபிரகாமை தேடி ஆண்டவர் வந்தார். புதிய ஏற்பாட்டுல கொர்நேலியுன்னு சொல்லி ஒரு இத்தாலி நாட்டுல படைத்தலைவன், அவரை தேடி ஆண்டவர் வாரார், தேவதூதன் வாரார். கொர்நேலியுவே, நீ ஜெபித்த ஜெபங்களும் வேண்டுதல்களும் நீ செய்த எல்லா நற்கிரியைகளும் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது, நீதியை பார்த்து நான் வருகிறேன். இன்னைக்கு நீதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் தேவனே உங்களை தேடி வருவார். சாதாரண மனிதன் தேவனை தேடி போறான், நீதிமானை தேடி ஆண்டவரை வருகிறார். நீங்க நீதி உள்ளவர்களா இருந்தீர்கள் என்றால் அவன் தேவன் உங்களை தேடி வருவார், தேவ தூதர்கள் உங்களை தேடி வருவார். அதை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த வார்த்தையை முழுவதுமா வாசிப்போம். சங்கீதம் 15 சீக்கிரத்தில் முடிச்சிருக்கேன். அல்லேலூயா. சங்கீதம் 15 எடுத்துக்கொள்வோம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இதுல ஒரு கேள்வியை சங்கீதக்காரன் வைக்காரு. யாரு கர்த்தருடைய, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யாரு ஆண்டவரோடு கூட நடப்பார்கள், யார் ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணுவார்கள் அப்படின்னா அந்த 2ஆம் வசனம் முதல் வாசிப்போம். உத்தமனாய் மனதார சத்தியத்தை பேசுகிறவன், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இப்படிப்பட்டவன் தேவனுடைய பிரசன்ஸ்ல நடப்பான். சத்தியத்தை பேசணும், பொய்களை பேசக்கூடாது, மனிதர்களை சந்தோஷப்படுத்தும்படி எந்த காரியங்களை பேசக்கூடாது. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேற எதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கார் பாருங்க. ஆமென். அவன் தன் ஆமென் பாருங்க, நாவினால் புறங்கூறாமல், யாரையும் குறித்து தவறா பேசாதவர்கள். யாரு தேவனோடு கூட நடப்பா? புறங்கூறாதவர்கள், தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். பாருங்க, தோழனுக்கு என்ன செய்யும்? நிறைய பேர் தோழனுக்கு தீங்கு செய்கிறவர்களா இருக்காங்க. கூட்டுக்காரன் கூடத்தில் நடந்துட்டு பெரிய போம்ப வச்சு விட்டு போயிருது, பெரிய வெடியை வச்சு விட்டு போயிருது. கூடத்திலே நடந்துட்டு என்ன செஞ்சிருது? பெருசா ஒண்ணு வச்சு விட்டு போயிருது. தேடுவாயுமே, இது என் கூடத்துல இந்த சீக்ரெட் யாருக்குமே தெரிய வாய்ப்பே இல்லையே. இவன் அப்படி நம்பி இருப்பான் கூட்டுக்காரன். ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். கடைசியில தான் தெரியும் இவன் தான் இந்த குண்டை போட்டு போயிருக்கான் அப்படின்னு. ஆமே பாருங்க, தோழனுக்கு அடுத்து வாசிங்க. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கின்றான். அப்படியே இருங்க. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கின்றான். வீட்டு பக்கத்துல உள்ளவன் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா அதையே இங்க பேசிட்டு இருக்க கூடாது. அயலானின் மேல் அது வாசிப்போம். அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல், அவன் சரியில்லை, அவன் அப்படி இல்லை, அவன் பிள்ளைங்க சரியில்லை, அவன் குடும்பம் சரியில்லை, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அயலானை பத்தி பேசவே, அயலானுக்கு வேண்டி ஜெபிக்கணும். அயலா சரியில்லாட்டி அவருக்கு வேண்டி என்ன செய்யணும்? குடும்பத்துக்கு வேண்டி
ஜெபிக்கணும். அடுத்து ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கணவனினான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கின்றான். பாருங்க, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நாம் நீதிமானாக இருப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீதிமானுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். ஏன்னா அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நடக்கிறவர்களா இருக்கிறார்கள். நீதிமான்கள்னா யார் அப்படின்னா ஆண்டவருடைய கேண்டிடேட்ஸ். இப்ப பிசாசுடைய கேண்டிடேட்ஸ் யாருன்னா பாவம் செய்கிறவர்களும், இப்ப சொன்னோம்ல கொஞ்சம் கிரியை செய்தவர்கள், இவங்க தான் யாரு? பிசாசுடைய கேண்டிடேட்ஸ். ஏன்னா அவங்க எல்லாம் பிசாசு மாதிரி இருப்பாங்க. குறை சொல்லுது, சண்டை போடுறது, பொறாம வர்றது, இதெல்லாம் இப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க யாருன்னா நீதிமான்கள். இப்ப நீதிமான்கள் மேல ஆண்டவர் எப்படி இருக்காரு? நோக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொன்னேன். ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுதல்னா என்ன? 3 காரியத்தை சொன்னேன். ஆண்டவரை கனம் பண்ணது, 2வது என்னது? கீழ்ப்படிதல், 3வது நீதிமானாய் வாழ்வது. ஆமென். அநீதியை வெறுத்து நீதிமானாய் வாழ்வது. ஆமென். அப்படியே நம்முடைய கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில நான் ஆண்டவரை கனம் பண்ணுவேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், அநீதியான எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நீதியான காரியங்களை செய்யும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படியே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. ரபலபா சந்தனா லெப்ரஹ சந்தனே, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லையப்பா. நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர்